ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி அவங்க பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருப்பாங்க. அதே கடைக்கு விஜயும் பார்வதியும் போயிருப்பாங்க. அப்போது அங்கே விஜயாவும் பார்வதியும் ரோகிணியவும் பார்த்துருவாங்க. ரோகிணியை பார்க்கும்போது ஒரு கடைக்காரர் இந்தாங்க உங்கள் பையனுக்கு ட்ரெஸ் கேட்டிங்களே, இது உங்கள் பையனுக்கு பொருத்தமாக இருக்கும், நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி கையில் கொடுப்பாங்க. என்னது பையனா? இவன் என்னோட மருமக, இவளுக்கு என்ன குழந்தையே பிறக்கல, பையனை அது இதுன்னு எதோ சொல்லிகிட்டு இருக்க, எதாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேச அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரங்களை விஜயை திட்டுவாங்க பயங்கரமாக. விஜயா ரோகிணியை என்னம்மா இதெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, நீயும் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய கிளைண்ட்டோட பையனுக்காக தான் நான் இதை வாங்கினேன், பேக்கேஜாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் அவங்க பையன் பர்த்டேக்காக இதை நான் கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லுவாங்க. சரி என்னவோ சொல்கிற, இதை நான் நம்புகிறேன், அதுவும் 10,000க்கு வாங்குறியே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய கிளைண்ட்டு அதனால் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்லிவிடுவாங்க. விஜயா 6,000க்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அவங்களோட பரதநாட்டிய கிளாஸ் எடுக்கிறதுக்காக இந்த ட்ரெஸ் வாங்கியிருப்பாங்க. அதுக்கும் சேர்த்து ரோகிணி தான் பில் பண்ணுவாங்க. பில் பண்ணுறேன்னு சொன்னதுமே ரோகிணி அடுத்த கேள்வியெலாம் கேட்காம அதுக்கப்புறம் எனக்கும் பே பண்ணுறியா, சரி சரி நான் இன்னொன்று பார்த்தேன் அதையும் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதையும் போய் வாங்கிட்டு வருவாங்க. உடனே ரோகிணி மனசுக்குள்ளே இவங்க கண்ணில் பட்டு இன்னும் 6,000 ரூபாய் எனக்கு வீண் செலவாயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரோகிணி புலம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து மீனாவுக்காக சாரீ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த சாரியை கொடுத்து இது உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ ஏன் இப்படி எதுவுமே சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லி மீனா கிட்டே கேட்கும்போது, காலையில் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருந்தேன், அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா, நான் மட்டும் இப்போ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்பாங்க. ஒவ்வொரு தடவையும் நீ பண்ணுற சமையல் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ சமையல் பண்ணாவே அது சூப்பராக தானே இருக்கும், சுடு தண்ணி வச்சா கூட தேன் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி முத்து ஐஸ் வைப்பாங்க. அதை மீனாவும் சிரிச்சுட்டே ஏற்றுக்கிட்டு முத்து வாங்கின சாரியை உள்ளே கொண்டு போய் கட்டிட்டு வெளியில் வருவாங்க. முத்துக்கிட்ட காட்டும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த சீன் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் 2 பேருமே சமாதானமாகிடுவாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிடும்.